எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 4 சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்த்தீங்கன்னா 2017 மேல கேட்ட நவம்பரில் கேட்ட ஒரு கொஷின் தான் அது. ஓகே, ஸோ போன சம் மாதிரி தான் சம் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா, ஜாவா இஸ் த மார்க்கெட்டிங் மேனேஜர் XY லிமிடெட் கிவிங் யூ த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ மொத்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ சம் போட நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த இன்கம் சேஞ்ச் அப் டு வேல்யூ அண்டர் த ஹெட் ஆஃப் சேலரி இன் த ஹெட் ஆஃப் ஜாவா ஃபார்ம் ஆனுவல் இயர் பார்த்தீங்கன்னா 24-25 வந்து நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பேசிக் சேலரி தான் ஃபஸ்ட் வர மாதிரி எடுத்துள்ளோமே. பேசிக் சேலரி வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி கொடுக்கலாமாங்க. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க 65,000 சொல்லிட்டு. ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியதான், ஓகேவா? பட் ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், பெர் மந்த் பிஎம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பெர் மந்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இயருக்கு தானே கால்குலேஷன் பண்ணணும் சேலரி. ஸோ அதனால் இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இயருக்கு கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருது? 7,80,000 வருது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஎல்என்ஸ் அலவன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 22,000 கொடுத்துருக்காங்களா? ஓகே, இப்போ 1 இயருக்கு எவ்வளோ? 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2,64,000, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போனஸ் கொடுத்துருக்காங்க. போனஸ் வந்து 17,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பர் மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இயருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 20,300, ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஈக்விட்டி வேல்யூ இன் த ரெஃபரன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் ரெண்ட். ஸோ அது நம்ம கலெக்ஷன் பண்ண போகிறோம். சிம்பிள் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அக்ரூவல் ரெண்ட் பைடு பை எம்ப்ளாய்க்கு எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 1/11/2022 31/3/2023 வரையும், ஓகேவா? ஓகே, ஸோ இதில் 5 மந்த் 5 மந்த் இருக்குது. ஸோ என்ன பண்ண அப்படின்னா 5 மந்த் 12 மந்த் கொடுக்குறாங்க. 5 மந்த் வந்து 4,800 கொடுக்குறாங்க. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 60,000 ஒன்று 24,000, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு சேலரி வேல்யூ ஆஃப் த என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10% பேசிக் சேலரி 10%, தென் வந்து பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎல்என்ஸ் அலவன்ஸ் ப்ளஸ் போனஸ் இன்ட்டு 5 மந்த்து, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ண முடிச்சா நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குன்னா 44,300. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இல்லை, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ அதில் எது லெஸ்ஸாக இருக்கோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச சேலரிலேருந்து கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துக்கிட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். எவ்வளோனா 20,300, ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் கொடுத்துறாங்க. எவ்வளோ? 8,000. ஸோ 8,000 வந்து நம்ம ஃபுல்லி வந்து போட்டுக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், 5,000 வரையும் அக்செப்ட்னு சொல்லுவாங்க. பட் இந்த சம்ம நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்படியே தூக்கி எழுதிக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட் எம்ப்ளாய் கொடுக்குற ப்ராவிடென்ட் ஃபண்ட் 80% கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், 12% எக்ஸம்ட் இல்லையா? ஸோ அதனால் 80% போட்டுக்கிறோம். அப்புறம் 12% போட்டுக்கிட்டு பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎல்என்ஸ் அலவன்ஸ் இன்ட்டு 80%. அதே மாதிரி பேசிக் சேலரி ப்ளஸ் டிஎல்என்ஸ் அலவன்ஸ் இன்ட்டு 12% போட்டுக்கணும் இல்லையா? போட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 84,816 கிடைக்கிது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஃபுல்லி அக்செப்டட் தான். ஸோ ஒன்றில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் ஆன் மோட்டார் கார் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா 2,400 கொடுக்குறாங்க. ஸோ 5 மந்த்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 5 மந்த் போட்டோம் அப்படின்னா வந்து 2,400. ஸோ 5 மந்த்துக்கு போட்டோம்னா 12,000, ஓகேவா? ஓகே, ஸோ வேறு எதாவது கொடுத்துருக்கா பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கொடுக்கல, அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ண நம்மளுக்கு கிராஸ் சேலரி கிடைக்கும். கிராஸ் சேலரி எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 13,73,116 கிடச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டேஷன் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டேஷன் எவ்வளோ நம்மளுக்கு அப்படின்னா வந்து 50,000. எல்லா சமக்கும் 50,000 தான். அப்படி சொல்கிறேன், ஸ்டாண்டர்ட் டேஷனாக பொதுவான ஒரு டேஷன். ஸோ அதை வந்து 50,000 வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, ஸோ அதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 13,26,166 கிடைக்கிது. ஸோ இதான் நம்மளுக்கு என்ன, சேலரி இன்கம் சேஞ்சிங் டு டாக்ஸபிள், அதாவது நம்மளுக்கு டாக்ஸபிள் சேலரி, சரியா? ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து சம் வந்து நம்ம போடணும். கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருப்போம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. தென் சேலரி கேஸ் பற்றி ரொம்ப ஈஸியான சம் தான். நீங்கள் வந்து ஃபார்ம் டவுன் டைம் பார்த்துட்டிங்கன்னா போதும், நம்ம சாதாரண சம்மாக போட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த அலவன்ஸ் வரும்போது நம்ம எக்ஸாம்டன் பண்ணும்போது மட்டும் தான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சிம்பிள் தான் சம், ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் பார்க்கலாம். நான் ஒரு சம் ப்ராக்டிஸ் ஆனால் அதை போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சம் பார்ப்போம். தேங்க்யூ.